ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் தஞ்சாவூர் கோயில் பார்த்தோம். கோயிலோட கார் பார்க்கிங்கில் இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட போஸ்டர் இருந்தது. அதை பார்த்துட்டு இங்கே வந்தோம். தஞ்சாவூர் கோயிலேருந்து இந்த பார்க் ரொம்ப பக்கமாக இருக்குது. இதே மாதிரி பார்க் ஏற்காட்லேயும் ஒரு டைம் பார்த்துருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைங்களோட வந்ததுனால இங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னோட டிக்கெட் ஒருத்தருக்கு 250 ரூபா. நெருப்பு கொல்லி சாப்பிட்றதுக்காக புதினாலாம் கொடுத்து விடுறாங்க. இந்த பார்க்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து எல்லா பேர்ட்ஸுக்கும், முயலுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம கையால் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த லைன் ஃபுல்லாக ஒவ்வொரு நாட்டோட கோழியும் இருக்குது. அது முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் புறாலேயே எவ்வளோ விதவிதமான புறாக்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற புறா எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இன்னும் டிசைனாக இருக்குது. இதுதான் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்துதான் நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கிற குட்டி குட்டி பறவைங்க இருக்கிற கூடாரத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ள நுழைஞ்சோடனே எல்லா பறவைகளும் அழகாக வந்து நம்ம கையிலேயே உட்காந்துருக்கு. பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் குட்டி பையன்லாம் கூட ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தான். நான் கூட ரொம்ப பயப்படுவான்னு நினச்சேன். அது எதுவுமே கடிக்கல, ரொம்ப அழகாக சாப்பிட்டு இருந்தது. ஒவ்வொன்றும் சூப்பராக கலராக பார்க்குறதுக்கு கண்ணுக்கும் அழகாக இருந்தது. நமக்கு அது கொடுக்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது முடிச்சுட்டு வந்தால் பெரிய பறவைலாம் காணுமேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாத்துங்க நிறையா இருந்தது. குழந்தைங்களோடு இங்கே வந்தால் ரொம்ப பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். முயல் குட்டிங்க எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த 2 முயல் குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துட்ருக்குன்னு. இது எல்லாத்துக்கும் குட்டி முயல் குட்டியாக இருக்கிறனால நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆமைங்க இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்தால் தனியாக ஒரு கூடாரத்தில் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அது பாருங்கள் மாம்பழ கலரில் சூப்பராக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் பார்த்தா மாம்பழம் பக்கத்தில் வச்சா அது 2 ஒரே கலராக இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்ததாக பெரிய பெரிய பறவைங்களாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் கையில் வந்து உட்காரும்போது ரொம்ப பயமாக இருந்தது. ஹைட்டாக இருக்கவங்களாம் பார்த்து நல்லா ஜாலியாக உட்காந்துட்ருக்கு பாருங்கள். இந்த கிளி நல்லா வெயிட்டாக இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி போன பார்க்கில் இந்த கிளியை வந்து நம்ம கையிலேயே கொடுக்கல. கேட்டால் கோவம் வந்தால் கொத்திடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நல்லா ஜாலியாக தான் உட்காந்துட்ருக்கு. என் சின்ன பையன் கையில் குட்டி குட்டி கிளியெல்லாம் நிறைய வந்து உட்காந்துருக்கு. ஜாலியாக வச்சுட்டு விளையாண்டுருக்காரு. கீழே இறக்கி விட்றானா கூட இறக்கி விட மாட்டேங்கிறான். இந்த பெரிய கிளி 2 தான் இருந்தது. இன்னும் 2ம் கலர் சூப்பராக இருந்தது. ரெட் கலர் ஒன்று, ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்த ஒரு கலரு. 2மே சூப்பராக இருக்குது. நாங்கள் போன டைமில் ஸ்கூல் பசங்களை எல்லாத்தையும் பிக்னிக் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் தனியாக வந்ததுனால கொஞ்சம் பறவைங்களை பிடிக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைனாக பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. இவங்கள பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டைமில் போன மாதிரி ஞாபகம் வரும். அடுத்ததான் நாங்கள் முயல் குட்டி தான் பார்க்க போனோம். இது வந்து கிட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லோரும் போய் கொடுக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த முயல் குட்டி கூட எங்கள் பசங்க விளையாண்டுட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. இது கூடவே 2-3 எலியும் இருக்குது. அவ்வளோதாங்க, நாங்கள் ரிட்டன் வந்துட்டுருக்கோம். ரிட்டன் வரும்போது தனியாக உட்காந்துட்டு இருந்த வாத்துங்க எல்லாமே தண்ணியில் நீந்த ஆரம்பிச்சிருச்சு. அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சம்மர் லீவில் தஞ்சாவூர் சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.